ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீனை எப்படி ஒரு காண்டாக்ட் மட்டும் ஹைட் பண்ணுறது அது டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க, இல்லை ஒருத்தருக்கு மட்டும் தெரியும் மற்றவங்க எல்லாத்துக்குமே ஹைட் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காருக்கு தெரியணும் யாருக்காருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களோட மொபைல் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ட்ரிக்கை எப்படி நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணுறது அது டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் அப்டேட் எல்லாமே உடனே தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வாங்க எப்படி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு சொல்ல ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 கோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செகண்டாக ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி ஒன்ல தான் சூஸ் ஆகிருக்கும். அதே மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெட் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் வந்து மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு லாஸ்ட் சீன் வந்து தெரியக்கூடாதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வைக்கிறோம். அவங்க யாருக்கெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எல்லாத்துக்குமே ஹைட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா மேலே டிக் மார்க், அதாவது மேலே ஆல் டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் வந்தாலே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து லாஸ்ட் சீன் காட்டாது. ஸோ யாருக்கு வந்து லாஸ்ட் சீன் மட்டும் காட்டணுமோ அவங்களுக்கு வந்து இந்த டிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் சீன் மட்டும் காட்டும். ஸோ ஒரு காண்டாக்ட் மட்டும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் டிக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு மேலே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு டிக் இருக்கும், அந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் எவ்ரி ஒன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேம் எஸ் லாஸ்ட் சீன் கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும். நீங்கள் டிக் கொடுத்த ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் காட்டும். ஸோ அவங்களுக்கு மட்டும் காட்டும், ஸோ மற்றவங்களுக்கு யாருக்குமே காட்டாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஹைட் பண்ணிவிட்டு, அதாவது அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு மட்டும் காட்டக்கூடாதுன்னா அதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே டிக் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரே யாருக்கு ஹைட் பண்ணுமோ அவங்களுக்கு அந்த டிக் மார்க் கொடுத்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிய வந்தால் இந்த ட்ரிக்கை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.